ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 3 முட்டையை வச்சு எப்படி முட்டைக்கறி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இது கூட 2 பீஸ் ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் அனீஸு, 3-4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்தா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சமாக, இது பெருஞ்சீரக பொடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ண வேண்டிய ஐட்டத்தை கட் பண்ணிப்போம். இதே வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு உள்ள ஸ்டம்மை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆனியனுக்கு எப்பவும் போல் லைன்ஸ் போட்டுட்டு ஃபைனாக குட்டியாக சாப் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு குட்டியாக சாப் பண்ணி போடணும், அப்போ தான் சீக்கிரம் குக்காகவும் நல்லா கரைஞ்சிட்டு இது அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் ஃபைனாக சாப் பண்ணி போட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறது. அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு சொன்ன லைன் போட்டுக்கிட்டு ஸோ இந்த கிரேவி கேரளாலேயும் ஃபேமஸ்ஸு. அதேமாரி நார்த் இந்தியா சைட்ஸு இந்த மாதிரி பண்ணுவோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் க்ரீம் அண்ட் கேஷ்யூ பேஸ்ட்லாம் போடுவாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும், சாதத்தை கூட இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்தது இது கூடவே எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் கட் பண்ணிப்போம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இந்த மாதிரியே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குட்டியாக லைன் போடுறேன்னு. முடிஞ்சால் நீங்கள் பேஸ்ட் அடிச்சு கூட போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பேஸ்ட் அடிச்சு போட்டால் நான் சேம் அதே மாதிரி தான் இருக்கும், பட் உங்களோட சாய்ஸ். நான் கட் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும், லைக் குட்டியாக. ஸோ இந்த தக்காளி அதேமாரி ஃபஸ்ட்டு லைனை போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நம்ம கட் பண்ண வேண்டிய சாமான் மொத்தமே இதுதான். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன செய்யறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் விட்டுப்போம். ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உரித்து வச்சுருக்க முட்டையை இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம், மேலே லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு. ஸோ நம்ம 3 முட்டையும் இப்போ உடனே எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சுற்றியும் அப்பப்போ முட்டையை திருப்பி விடணும், எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு. இதுக்கு நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லை வெறுமனையே ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி நம்ம கிரேவியில் போட்டு குக் பண்ண தான் போகிறோம். ஸோ அப்படியும் பண்ணலாம், இப்படி செய்யலாம். ஸோ சுற்றிலும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா முட்டையை ஃபைனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதே ஆயிலில் தான் கிரேவி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் கம்மியாக ஆயில் இருக்குது. ஏன்னா இதிலேயே பண்ணும்போது ஆயில் கன்சம்ஷனும் நமக்கு கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு சைடு திருப்பி வைக்கணும். இப்படி ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம முட்டையை எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்ய வந்து பார்ப்போம். எடுத்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை முட்டை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் போட்டுக்கோம்.
ஒன்ஸ் ஸ்பைசஸ் வெடிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியும் காட்டுறேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஆனியனை நல்லா சாத்தே பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமில் வெங்காயத்தை கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். இது கூடயே ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினீங்கனாலே போதும். ஏன் பச்சை வாசனை போயிடும். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். மசாலா வந்துட்டு மல்லித்தூள், கரம் மசாலா, ஸ்பைஸியாக இருக்கிற மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரக பொடி. ஸோ இதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ நல்லா வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஒரு 1 மினிட் வதக்கினீங்க. 1 மினிட் தவிர ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினாலே மசாலா வாசனை பச்சை வாசனை போயிடும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போட்ட தக்காளி வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி கரையிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ தண்ணி ஊற்றினா தக்காளி வந்துட்டு வேகுமே தவிர மேஷ் ஆகாது, உங்களுக்கு சாத்தி ஆகாது. ஸோ அதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றாது. ஸோ நம்ம நார்மலாக போட்டு குக் பண்ணும்போது அந்த டைமில் சீக்கிரமாக தக்காளி வந்துட்டு குக் ஆகும் வதக்கும் பொழுது. இதுவே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தக்காளி அப்படியே தான் போட்ட மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கரையவே கிடையாது, டைம் ஆகும் ரொம்ப நேரம். ஸோ அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிட்டு. ஸோ இன்னொரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு மேஷ் ஆகிட்டு. ஸோ இந்த டைமில் ஆயிலாக பிரிஞ்சு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலாக பிரிஞ்சு வந்துட்டு. ஸோ இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான தண்ணி மட்டும் வச்சுட்டு கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ தண்ணி விட்டுட்டு பயிரை லைட்டாக கூட்டி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தலாம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூடவே ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிப்போம். ஸோ இப்போ முட்டையை போட்டு விட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டால். ஸோ இந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி போடும்போது நல்லா மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் கிரேவி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பரோட்டா சப்பாத்தி கூட கண்டிப்பாக ரெசிபி பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே 2-3 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து கிரேவியோட தண்ணி நல்லா வற்றி நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இனி பரோட்டா கூட சாப்பிட, பரோட்டா, தோசை, சப்பாத்தி கூட இது கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என் இட்லி கூடயே சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட எக் கறி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வரைக்கும் ஸ்டே டியூன்.
Thank you so much for watching my videos.